ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் பக்குவம் ரொம்ப முக்கியங்க. அந்த தண்ணீர் பக்குவம் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி மாடுகளுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் தண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த தொட்டி பார்த்திங்கன்னா பெரிய குடத்துல 2.5 குடம் தண்ணி பிடிக்குங்க. இப்போ நான் வந்து 2 குடம் தான் ஊற்றுவேன். பெரிய குடத்துல 2 குடம் அவ்வளோதாங்க ஊற்றுவேன். அதுக்கு மேலே ஊற்றினாலும் குடிக்க மாட்டாங்க எங்கள் மாடுக. அவ்வளோதான் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக கொலன்னு வச்சோம் அப்படின்னா சுத்தமாக தண்ணியை குடிச்சிருவாங்க. தண்ணி வந்து நிறையா போயிட்டு மாடு தீவனம் வந்து குறைவா போட்டு ரொம்ப சலன்னு இருந்துச்சுன்னா மோந்து பார்த்துட்டே நிற்பாங்க. அதை குடிக்கவே மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு தீவனம் வந்து போட்டுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்காவது நல்லா ஊற விடணுங்க. நல்லா ஊற விட்டு வரும்போது நல்லாயிருக்கும். அவங்களுக்கு குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க. இந்த தீவனம் தான் இப்போ வந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம், குச்சி தீவனம். இப்போ இந்த படியில் பார்த்திங்கன்னா 2 படி மாட்டு தீவனம் போடுவோங்க. இந்த படி எவ்வளோ வெயிட்டுன்னு நாங்கள் வந்து இது வரைக்கும் அளந்து பார்த்ததெல்லாம் இல்லைங்க. போடுவோம், ஒரு மதிப்பாக போடுவோம். 2 படி போட்டுருவோம். ஒரு படி தவிடு, நெல்லந்தவிடு தான், சாதா தவிடு தான் போடுவோம். போட்டுட்டு அந்த பெரிய குடத்துல 2 குடம் தண்ணி விட்டுருவோங்க. விட்டுட்டு எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஊற விடுவோம். நேரம் இல்லை அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது ஊறணுங்க. ஊற விட்டுருவோம். அதே மாதிரி தான் கொஞ்சம் வந்து கறவை கம்மியாக இருக்கிற மாட்டுக்கு ஒரு அரைப்படி குறைச்சி போட்டுக்குவேங்க. தவிடை கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்குவோம். அந்த மாதிரி பால் கொஞ்சம் கூடி கறக்கிற மாடுகளுக்கு ஒரு அரைப்படி சேர்த்து போட்டுக்குவோம். இந்த படி எவ்வளோ கிலோ என்னன்னு எனக்கு தெரியலங்க. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த படியில் தான் அளந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவு, அரிசி மாவும் மக்காசோள மாவும் வந்து 2யும் கலந்து வச்சுக்குவோம். கூழ் காய்ச்சுவோங்க. இப்போ வந்து ஆடி காற்றுக்கு வந்து கூழ் கூட காய்ச்ச முடியல. அதனால் வரமாவு போடலாம், அளவாக போடலாம், நிறையா போடக்கூடாது. இது மாதிரி கூழ் காய்ச்சி ஊற்றும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அளவாக அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா சினையும் பிடிக்காமல் போயிடும். எல்லாமே வந்து அளவுக்கு தான் மாடுகளுக்கு கொடுக்கணும். அளவுக்கு மீறி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சினை நிற்கிறதுல ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். சினையே நிற்காம கூட போயிடுவாங்கங்க. இப்போ இந்த சட்டியில் ஒரு சட்டி நாங்கள் வந்து மாவு போட்டு காய்ச்சினோன்னா 2 நேரத்துக்கு ஊற்றிக்கிடுவோம். 3 மாட்டுக்கு சேர்த்தி 2 நேரத்துக்கு ஊற்றிக்கிடுவோம். அதனால் இப்போ வந்து கூழ் காய்ச்ச முடியாதனால இந்த மாவை வந்து ஒரே நேரத்துக்கு 3 மாடுகளுக்கு போட்டுக்கிறேங்க. கூழ் காய்ச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கும் காலையிலத்துக்கு 11 மணிக்கு தண்ணி குடிக்கிறதுக்கும் அந்த 2 நேரத்துக்கு வந்து ஒரு சட்டி கூழ் வந்து சரியாக இருக்குங்க. ஊற்றிருவோம். இப்போ வந்து நான் போட்டு வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம்னாலும் ஊறணும். நல்லா வந்து பொறன்னு வந்துச்சு அப்படின்னா மீதி வைக்காமல் குடிச்சிருவாங்க. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கோங்க. புது மாடுகள் வந்து கட்டுத்தொர பழகிறதுக்காக உப்பு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு வேணால் போட்டுக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடு வந்து முக்குளிச்சு குடிக்கும், ஒவ்வொரு மாடு முக்குளிச்சு குடிக்காது. முக்குளிச்சு குடிக்கிற மாடுகளுக்கு கையை வச்சு கலக்கி விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து மாட்டு தீவனத்தை மட்டும் திங்காமல் தண்ணியையும் குடிப்பாங்க. முக்குளிக்காத மாடுகளுக்கு கலக்கி விட்டோம் அப்படின்னா அவங்க தண்ணியை சுத்தமாக குடித்து முடிச்சிருவாங்க. இப்போ வந்து ஒரு மாடு வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் வத்து மாடாக இருக்குது, இளஞ்சனையா மாடாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து தனியாக தொட்டி தாங்க, அவங்களுக்கு வந்து தனியாக இந்த 3 மாடுகளோட சேராமல் இந்த தனியாக வச்சிடுறதுங்க. ஏன்னா அவங்க வந்து இதில் வந்து குடிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக இவங்க 3 பேத்துக்கு வந்து தனியாக வச்சுட்டு அவங்க ஒருத்தருக்கு வந்து இந்த தொட்டியை வந்து நாங்கள் தனியாக விட்டுடுறதுங்க. ஒரு அரைப்படி தவிடு குறைச்சி போட்டுருவோம். இதுக்கு வந்து மாவெல்லாம் போட மாட்டாங்க. மாட்டு தீவனம் வந்து கொஞ்சம் அரைப்படி குறைச்சி போட்டு தவிடு வந்து ஒரு படியே சேர்த்தி போட்டுக்குவோங்க. இப்படி தான் போய்கிட்டுருக்கு. பால் மாடுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மேய்ச்சல் எதுவுமே இல்லைங்களா, அதனால் ஒரு படி அரைப்படி மாட்டு தீவனத்தை போட்டு நாங்கள் கலக்கி விட்டு குடிக்க விட்டுறதுங்க. இப்படித்தாங்க எங்கள் பொழுது மாடுகளுக்கு தண்ணி போய்கிட்டுருக்கு.